ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பத்தா வீட்டில் இன்றைக்கி ஆற்று மீன் குழம்பு செய்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். மீன் குழம்புல ஸ்பெஷலிஸ்ட்டே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பத்தா தான். அவங்க செய்கிற இந்த மீன் குழம்பை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பொடி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்காக இந்த பொடி மீனை உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த குட்டி மீனில் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை பொடி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காவை திருவி சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தையும் அது கூடவே அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை வலித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 கிராமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் புளி தண்ணியோட உப்பை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அது கூடவே கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக கருவடமும் 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பை இது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை நல்லா கொதித்து வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது குட்டி மீனுங்கிறதுனால அதிக நேரம் வேக விடக்கூடாது. இப்படி 5 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.